மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மீது வைகோ கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருப்பது அரசியல் களத்தை பெரும் பரபரப்பு உள்ளாக்கியுள்ளது. மதிமுகவில் வீசிக்கொண்டிருக்கும் புயலின் பின்னணியில் திமுகவே இருப்பதாக கூறப்படும் நிலையில் என்ன நடக்கிறது பார்க்கலாம் விரிவாக. நீண்ட காலமாக சைலண்ட் மோடில் இருந்த தாயகத்தில் சமீப காலமாக புயல் வீச தொடங்கி இருக்கிறது. மதிமுக செயலாளர் துரை வைகோவும் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுக்கும் இடையிலான ஈகோ மோதல் வெடித்த போது இருதரப்பையும் சமாதானம் செய்து வைத்த வைகோ இருவரது கைகளையும் இணைத்து வைத்தார். இதனால் மதிமுகவில் நிலவி வந்த கோஷ்டி பூசல் முடிவுக்கு வந்ததாகவே பார்க்கப்பட்டது. இந்த சூழலில்தான் மல்லை சத்யா துரோகம் செய்துவிட்டதாகவும் கட்சியிலிருந்து யார் வெளியேறினாலும் தாராளமாக வெளியேறிக் கொள்ளலாம், கட்சிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என வைகோ கூறியிருப்பது மதிமுக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்திலும் புயலை கிளப்பியிருக்கிறது. வைகோ மல்லை சத்யா இடையேயான நேரடி அட்டாக் மோதலின் பின்னணியில் திமுகவின் சீக்ரெட் அஜெண்டா இருப்பதாகவும் அந்த அஜெண்டாவுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே ஸ்டாலின் தான் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. திமுக கூட்டணியில் மீண்டும் ராஜ்யசபா சீட் பெறுவதற்காக பல கட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார் வைகோ. ஆனால் கூட்டணியில் புதிதாக இணைந்த மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கிவிட்டு மதிமுகவுக்கு கையை விரித்து காட்டியது திமுக தலைமை. இதனால் வைகோ உள்ளிட்ட மதிமுகவினர் அப்செட் ஆகினர். இதில் துரை வைகோ வெளிப்படையாகவே தனது வருத்தத்தை தெரிவித்திருந்தார். அது மட்டுமின்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 12 தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என துரை வைகோ கூறியது ராஜ்யசபா சீட் கிடைக்காத ஆத்திரத்தில் திமுகவுக்கான நெருக்கடியாகவே பார்க்கப்பட்டது. எந்த அரசியல் இயக்கம் பொறுத்த வரைக்கும் அவங்க வளரணும்னு நினைப்பாங்க, இல்லை இதோட போதுங்கிறது கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எங்கே மறுமலர்ச்சி திமுக பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருக்குமே கூடுதல் எண்ணிக்கை சீட்டு வரணும். அங்கீகாரம் இயக்கம் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 12 சீட் நின்னாதான் அங்கீகாரம் கிடைக்கும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. அந்த ஆசை எங்களுக்கு. இதையெல்லாம் தாண்டி கடந்த மாதம் ஈரோட்டில் நடைபெற்ற மதிமுகவின் 31வது பொதுக்குழு கூட்டத்தில் திமுக மீதான அதிருப்தியை மதிமுக நிர்வாகிகள் பகிரங்கமாகவே உடைத்து பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுகவிலிருந்து வைகோ வெளியேறியதாலேயே இன்றைக்கு ஸ்டாலினால் முதல்வராக முடிந்திருக்கிறது என்பதை மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ் மறைமுகமாக விமர்சித்து பேசியதும் 40 எம்பிக்களில் துரை வைகோவுக்கு சமமாக யாராவது இருக்கிறார்களா என நேரடியாகவே திமுகவையும் கூட்டணி கட்சிகளையும் மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபனே வம்புக்கிழுத்தது ரணகள ரகமாக இருந்தது. இப்பேச்சுகளை வைகோ மேடையிலே கடிந்து கொண்டிருந்தாலும் மதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட்டணி கட்சியான திமுகவை இப்படி பகிரங்கமாக விமர்சித்து பேசியது திமுக தலைமைக்கு எரிச்சல் ஊட்டியதாகவும் இப்படியான சூழலில்தான் மதிமுகவின் கூடாரத்தை காலி செய்வதற்கான சீக்ரெட் அஜெண்டாவுக்கு ஸ்டாலினே நேரடியாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதன்படி திமுக தலைமை செந்தில் பாலாஜி மூலம் போட்ட தூண்டிலில் முதலில் சிக்கியவர்தான் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பல்லடம் தொகுதியில் மதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட முத்துரத்தினம். இதில் திமுகவின் அடுத்த டார்கெட்டாக இருந்தவர்தான் மல்லை சத்யா. அதற்கான வேலைகளை முத்துரத்தினம் மூலம் திமுக டீல் செய்து வந்த நிலையில் கட்சிக்கு துரோகம் செய்தவர்களுடன் மல்லை சத்யா தொடர்ந்து பேசி வருவதாக கூறி மல்லை சத்யாவையும் துரோகிகள் லிஸ்டில் வைகோ சேர்த்ததன் பின்னணி என்றும் சொல்லப்படுகிறது.
ஆனால் இவை அனைத்திற்கும் பின்னால் திமுகவே இருப்பது வைகோவுக்கு பட்டவர்த்தனமாக தெரிந்தும் திமுகவை நேரடியாக தாக்காமல் மல்லை சத்யாவை துரோகி என குறிப்பிடுவதோடு வைகோ நிறுத்திக் கொண்டது கூட்டணியை காப்பாற்றவே என விமர்சிக்கப்படுகிறது. ஆனால் மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் 31 வருடங்களாக உயிரை கொடுத்து காப்பாற்றி வருகிறேன், நம்மை குறிவைத்து தாக்குகிறார்கள், நம்முடைய இயக்கம் இருக்கக்கூடாது என நினைக்கிறார்கள் என வைகோ பேசியிருப்பது திமுகவுக்கான நேரடி அட்டாக்காகவே பார்க்கப்படுகிறது. இதனால் திமுக மதிமுக கூட்டணி பிளவுபடும் நாள் வெகு விரைவில் இல்லை என ஆருடம் கணிக்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்.